நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், எதையும் எடுத்தா முடிச்சே ஆகணும், அவங்க பண்ற வெற்றி காலத்துக்கும் பேசப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நேர்கள்னா மகர ராசி நேர்கள் தான். ஆல்ரெடி அவங்களுக்கு ஆகா ஓகான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 1 இயர் எப்படி இருக்க போகுது, அவங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். நீங்க சொன்ன மாதிரிதான், இப்போ நம்பர் 1 இடத்துக்கு மேல ஒரு இடம் வந்ததுன்னா அது மகரத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இப்ப சொல்றோம், ஆனா மகரத்துல பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் நம்மள திட்டுவாங்க. காரணம், ஐயோ நான் வேட்டி சட்டையை கூட இழந்துட்டேன், ஏன்னா உருவிட்டு போயிட்டாங்க. அந்த கவுண்டமணி படத்துல கொடுவா முடிச்சு போட்டிருந்தேன், என் கோமணத்தை உருவிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி. சோ மகரத்துக்கு மகத்தான ஒரு ராசி, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ராசி மகரம். காலபுருஷ தத்துவத்துக்கு கர்மஸ்தானம். மகரம் வைராக்கியம் ரொம்ப அதிகம். ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விதமான நல்ல குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு ராசி. சனியுடைய வீடு, செவ்வாய் உச்சம், குரு நீச்சம், அந்த வீட்டுல பிறந்தவங்க எல்லா விதமான நல்ல குணங்களும் இருக்க பெறுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன், இப்படி சொல்லிட்டே போலாம். பட் டிராபேக்லயே மகரத்துக்கு ரொம்ப பெரிய டிராபேக் தந்தைய இழந்த பிறகு வாழ்க்கை மூவ் ஆகுது. அது தந்தையார் இருக்கிற வரைக்கும் 90% மகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை மூவ் ஆக மாட்டேங்குது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக மாட்டேங்குது. இவங்களுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பிரியம் இருக்கும், அசாத்தியமான அன்பு இருக்கும். ஆனா தந்தை இல்லைன்னா தான் உனக்கு இந்த கொடுப்பேங்கிற கடவுள். உன்னை வாங்கிட்டு தான் உன்னை கொடுப்பேன். நீங்க சிவகார்த்திகேயன் பாருங்க, ரஜினிகாந்த் சார் பாருங்க, தந்தையுடைய மரணத்துக்கு பிறகுதான் அடிச்சு தூர போகும். இவங்க தெரிஞ்ச உதாரணம்ங்கிறதுனால சொல்றேன், புரியுது. தெரியாத பல உதாரணம். ஆக மகரம் ஏழ்மையிலிருந்து தொடங்குற ஒரு வாழ்க்கை. ரொம்ப சராசரி பள்ளிக்கூட படிப்பு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல அன்றாடம் வாழ்க்கையவே நிறைய போராட்டங்கள், அவமானங்கள், முக கேலி பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, இதெல்லாம் மகரத்துக்கு நடந்துடும். இது பத்திரிகை துறையில, சினிமா துறையில இருந்த நண்பர்களை கேட்டீங்கன்னா மகரத்துல இருக்கணும் சொல்லுவாங்க, கதையா சொல்லுவாங்க. பார்க்க நல்லா தான் இருப்பான், ஆனாலும் கேலி பண்ணும் கூட்டம். ஏன்னா மகரம். இப்போ இந்த மகரத்துக்கு கோபம் பயங்கரமா வரும். பயங்கரமா வரும். செவ்வாய் உச்சம், கோபம் வரும். ஆனா எப்பயாவது ரொம்ப ரேர் வந்துருச்சா அதை தாங்கவே முடியாது, அவ்வளவு கோபம் வரும். வெரி எமோஷனல் பீப்புள், ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சா இருக்கக்கூடியவங்க மகரம். மகர ராசியில பிறந்தவர்களுக்கு பல பேருக்கு திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை. திருமணம் முன்னாடி செலாகாசு அட்ரஸே தெரியாது, திருமணத்துக்கு பின்னாடி அப்படி வால்டன் டிஸ்னி மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கை, விஸ்வரூப வாழ்க்கை. அது பெண் மகரம் ஆண் மகரம் 2 பேருக்குமே. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு ஏழரசனி கத்து கொடுத்துருக்கு, நிறைய கத்து கொடுத்துருக்கு. வாழ்க்கைனா என்ன, மக்கள்தான் என்ன, இந்த உலகம் எவ்வளவு மோசமானது, இதுல யார்கிட்ட எப்படி பழகணும், பணம் இருக்கும் போது எப்படி இருக்கணும், வேலை செய்யற இடத்துல எப்படி இது பண்ணி போகணும், சொந்தக்காரங்க எல்லாம் யார் யார், கலர் என்னென்ன எல்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. இழந்தவைகள் 95%, பெற்றவைகள் 5%. ஆனா இந்த புள்ளியில உங்க வாழ்க்கை தொடக்கம். இந்த 5% வச்சுட்டு தான் நீங்க 500%க்கு போறீங்க. அதுக்கான ஏற்பாடுகள், கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கு இருக்கு, தொடர்ந்தது. இந்த உச்சகுருவுடைய பார்வை உங்க மேல சமசப்தமா விழுது. இதுக்கு அப்புறமா நீங்க குறை பேசுறது இல்ல, இது நடந்துச்சு அது நடந்துச்சு, எப்பவுமே எந்த ராசிக்குமே பின்னாடி லைஃப பார்த்தோம்னா முன்னாடி போகவே முடியாது, ஒரு ஸ்டெப்பு வைக்க முடியாது. அதை தூக்கி தூர போட்டுட்டு இனிமே என் லைஃப் என்னமோ இன்னைக்குதான் நம்ம பிறந்தோங்கிற மாதிரிதான் வாழணும். லைஃப்ல ஆப்ஷன் கிடையாது. ஆக மகர ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தனாலும் நீங்க பாத்துக்கலாம், மார்வலஸா இருக்குன்னு சொல்லலாம். அதனால ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய தொடங்க வேண்டிய ஒரு நேரம். ஓகே சார், இவங்களுக்கு குடும்பஸ்தானம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு இந்த நெக்ஸ்ட் 1 இயர்ல? இப்ப குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, கோர்ட்ல கேஸ் நம்பர் ஆயிடுச்சு.
இப்போ குடும்பஸ்தானத்துல சண்டையில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒருத்தன் நண்பர்ல அப்பதான் கல்யாணம் இருக்கும் பொண்டாட்டி கூட்டுவேன் பாரு, அவன் மட்டும் இருக்கா, நான் என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு குழந்தைங்களை பார்க்க முடியாதுன்னு ஏங்கி அழுவான். பிறகு இந்த சமுதாயத்துல இப்ப ஜெயம் ரவி அண்ணா அழுதா மாதிரி ஆணுடைய வலி பேசவே படல. அது டோட்டலி ஒமிட் பண்ணப்பட்டிருக்கு. பெண்ணுக்கு வலி இல்லையேன்னு சொல்லல. இன்னமும் பெண்கள் தான் அதிக சவால்களை மேற்கொள்றாங்க. ஆனால் ஆண் சவால்கள் அதிகப்பட்டுட்டு வர இந்த காலத்துல, பெண்களால பாதிக்கப்பட்ட ஆண்கள் அதிகமான நம்பர்ல ஆகக்கூடிய இந்த காலத்துல அந்த வலியை பத்தி எந்த ஒரு சமுதாயம் அப்ப அழவும் முடியாது. அவர் அவர் எப்படின்னா ஒரு சிலிண்டர் வெடிச்சாப்புல அழுதுட்டாரு. அப்படி மகர ராசியில் இருக்கக்கூடிய பல ஆண்கள் அழுவும். இந்த நேரத்துல இப்ப மனைவி கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம், பிரிந்து போன கணவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம், குழந்தைகளோட ஒன்று சேரக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நடந்தது நடந்துருச்சு. ஓகே, போனது போர், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே சார், இவங்க சிறப்பா போக வேண்டிய கோயில்கள் வழிபாடுகள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கம் பெருமாள், திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாளை இப்ப போய் கெட்டியா பிடிச்சிருங்க. நான் சொன்னேன்னு சொல்லி கர்ப்பகிரகத்திலேயே போய் பிடிச்சிடாதீங்க. பக்தி மூலியமாக நம்ம ஊர்ல கோவிலுக்கு போறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் அடிச்சு போட்டு போய் தரிசனம் பார்ப்பாங்க. அதுவே தப்பு. சாமினா என்ன, பக்தினா உணர்ந்து நிதானமா மனமும் உடலும் ஒரு நிலையில் வைத்து வழிபடுங்கள். அது மாதிரி பண்ணும்போது எண்ணற்ற பயன்கள் இருக்கு. கண்டிப்பா சார். சார் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி சார். நன்றி.